கர்ம சூத்திர வகுப்புல இருந்து ஒரு சின்ன பகுதியை இன்னைக்கு சொல்லிடுறேன். அதாவது நம்ம கற்றும் தெளியார் காளி கதியாய் கண்மூடி நெடுங்கனவானதவம் பெற்றும் தெளியார் நிலையெண்ணி லவம் பெருகும் விளையின் பேசத் தகுமோ பற்றும் வைர படைவாள் வைர பகைவருக்கு யமனாக எடுத்தவளே வற்றாத அருச்சுனையே வருவாய். நேற்று கொஞ்சம் இந்த வற்றாத அருச்சுனையே வருவாய், வற்றாத அருச்சுனையே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. வற்றாத அருச்சுனையே சுனை. இந்த சுனை என்பது நான் நேற்றே சொன்னேன், இந்த கரும்புல இருக்கிற சுனை. அது பாத்தீங்கன்னா அப்படியே பாக்குறதுக்கு அது கண்ணுக்கு தெரியாது. ஆனா உத்து பார்த்தாதான் அந்த சுனை இருக்கிறது தெரியும். ஆனா அதே இலைய கரும்பு இலைய அப்படி பிடிச்சி இழுத்தோம்னா கையே அறுத்து விட்டுரும். அந்த மாதிரி அருச்சுனை கண்ணுக்கு தெரியாம நுணுக்கமா இருக்குது. ஆனா மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது, ஆற்றல் மிக்கது, மகா ஆற்றலை உள்வாங்குறது, பராசக்தியை உள்வாங்கக்கூடிய அருச்சுனையே. எப்படி கரும்புல இருக்கக்கூடிய இணையில அந்த சுனையானது அப்படியே நுணுக்கமா சின்ன அப்படியே அளவில்லாத அளவுக்கு இருக்கின்றதோ, அதே போல நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கின்ற இங்க எங்கும் நீக்கமேற நிறைஞ்சிருக்கின்ற காத்துலையும் இந்த பூமியில உங்க கண்ணுக்கு இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் அந்த அருச்சுனை என்று சொல்லக்கூடிய அந்த வாழை திருப்புர சுந்தரி தான் இருக்கின்றாள். அவதான் அந்த மூலக்கணல். என்ன அது எங்க நீக்கமன்றத்தில் என்ன இருக்கு அப்படின்னாக்கா, உங்க கண்ணுக்கு முன்னுக்கு தெரிகின்ற அத்தனை பொருளிலும் அணு என்று சொல்லக்கூடிய அட்டம். இங்க காத்து, மூச்சு காத்து, ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம். அந்த ஆக்சிஜனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மொலிகுலஸ் கூட்டம், அந்த மொலிகுலஸ் கூட்டத்துல இருக்கின்றது ஒண்ணு அணு சக்தி, அட்டம். அந்த அணுசக்தி உள்ளுக்கு இருக்கின்றது என்னது? அகாரம், உகாரம், மகாரம், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இந்த 3 விதமான விஷயத்தை நீங்க கவனிக்க. இதுல இருந்துதான் எல்லாமே. இந்த அணுவிலிருந்து தான் என்ன செஞ்சாச்சு? மண்ணு, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதை பத்திலாம் நேற்று சொல்லிட்டேன். ஆக இங்க எங்க எல்லா இடத்துலயும் ஓரறிவு ஜீவராசி பார்த்தாலும் அதுல அணுதான் இருக்கு. 2 அறிவு ஜீவராசி பார்த்தாலும் 6 அறிவு ஜீவராசி வரைக்கும் எல்லாத்திலுமே அந்த அட்டம்னு சொல்லக்கூடிய அணுதான் இருக்கின்றது. தண்ணியாக அல்லூர் தண்ணியிலயும் அந்த அட்டம் தான் இருக்கும், சுடு தண்ணியில அந்த அட்டம் தான் இருக்கும். கண்ணுக்கு அந்த சுடு தண்ணி கொதிக்க வச்சா ஆவியா போறதுலயும் அட்டம் தான் இருக்கும், ஆக்சிஜன்ல அட்டம் தான் இருக்கும், சாலிட்ல அட்டம் தான் இருக்கும், லிக்விட்ல அட்டம்ல தான் இருக்கும். உங்களோட இருக்கிற முச்சந்தலை இருக்கிற முடியில இருந்து பாதம் வரைக்கும் அணு கூட்டத்தினாலதான் நம்ம இங்க ஆணாகவும் பெண்ணாகவும் 6 அறிவு மனிதனாகவும் நம்ம பரிணாமமானது வளர்ந்து வந்திருக்கிறோம். அந்த அணுவுடைய சுழற்சி கண்ணுக்கு தெரிகின்றது எல்லாமே. உங்க கண்ணுக்கு ஒண்ணு தெரியுதுன்னா அது எப்படி உருவானுச்சுன்னா இந்த மூலக்கணல் என்று சொல்லக்கூடிய வாழைத்தாயின் மூலியமா தான். இவ என்னமோ குழந்தை, இவருக்கு சாக்லேட் வைக்கணும், இவளுக்கு முட்டாய் வைக்கணும். இது எவ்வளவு பெரிய பாடம், எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கு போய் முட்டாயை கொடுத்துக்கிட்டு, சாக்லேட்டை கொடுத்துக்கிட்டு, பாப்பா என் குழந்தை. நீங்க கொஞ்சத்துக்காக சித்தர்கள் செய்து கொடுத்திருக்காங்க. விக்கிரகத்தின் மூலியமாக நீங்க லலிதா நவரத்ன மாலையை வைத்து பக்தியை வளர்க்கறதுக்காக, பக்தியை வளர்க்கறதுக்காக. அப்ப இங்க இருக்கின்ற எல்லா பொருளையும் அவதான் இருக்கிறாளா? ஆம், அணுவாக. ஒருத்தர் சிவம்னு கேட்டாரு, ஈசனை பார்த்து இருக்கிறார்களா? எங்கும் நீக்கமறை நிறைஞ்சிருக்கின்ற எல்லா பொருளையும் அந்த ஈசன் தான் அங்க இருக்கிறான். அகாரம், உகாரம், மகரம். அந்த அகாரத்துக்குள் இருக்கின்றது அந்த ஈசன் தான் இருக்கின்றான். அப்ப அந்த நீக்கமறை நிறைஞ்சிருக்க எல்லா பொருளையும் அந்த இறைவனாகப்பட்டவன் அணுவாக நிறைஞ்சிருக்கிறான். அந்த அணுவானது எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. அந்த அணு மட்டும் நீங்க அதுகிட்ட இந்த வாழை எதை சொல்ற, இந்த வாழைத்தாய் மட்டும் உங்களுக்கு அப்படியே அவளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருந்துட்டீங்கன்னாக்கா,
நாணி திருநாமமும் அவளுடைய சகஸ்ரநாமத்தை நீங்க படிக்க 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 உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அட்டம்லயும் இருக்கக்கூடிய எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் தூண்டப்படும். அதோடைய சுழற்சி மிக வேகமாக நடக்கும். நான் 8 எழுத்து மந்திரத்தை நிறைய பேரு நம்ம மாணவர்கள் படிக்கும் போது எல்லாம் சொன்னது, என் உடம்பு சூடு ஏறுது, என் உடம்பு சூடு ஏறுது, நாக்குல வறண்டு போகுது, ஏன் மாஸ்டர் சூடு ஏறுது. ஒருத்தங்க சொன்னாங்க, நான் மந்திரம் படிச்சுட்டானே நிறைய எனக்கு மந்திரம் மாயெல்லாம் இந்த மாதிரி பயங்கரமா எனக்கு எஃபெக்ட் பண்ணுது, வந்துட்டு போகுது, பயங்கரமா போகுது. ஏன்னா அது பயந்துருச்சு, போச்சு, மூளை பொருளையே அடி ஆணி வேர்லயே அது கைய வச்சுட்டாங்க அப்படின்ற பயம் வந்துருச்சு அதுக்கு. எத்தனை ஜென்மத்துல நீங்க செய்த புண்ணியமோ இந்த வாழை தாய் பிறவியில உங்களுக்கு கிட்டே இருக்கா. விட்ட குறை தொட்ட குறை வேண்டுங்க இந்த வாழை தாய் திருவடியை தொடுவதற்கு. அப்படி தொட்டு அவளுடைய உபதேசத்தை, அவளுடைய பக்தி செய்கின்ற முறையே, அதுவும் அகத்தியர் மகாமுனி கொடுத்த அந்த லலிதா நவரத்ன மாலையை பேசா வச்சு நீங்க விநாயகனுடைய கவசம், குருவுடைய முக்கியம், இப்ப அடுத்தது வாழை தாய்க்குள்ள வந்துட்டீங்க. அந்த வாழைத்தாய் எங்க இருக்கின்றா? உருவமா இங்க மட்டும்தான் இருக்கிறாளா? எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருக்கின்றா. ஒரு செவத்துல நீங்க கைய வச்சா கூட, இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிற சோபால கூட அவள் அணுவாக இருக்கின்றாள். அந்த அணுக்குள்ள இருக்கின்ற அந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானை தூண்டி விடுறதுக்கு உள்ள 3 விதமான அக்ஷரத்துல இருக்கின்றானா. அந்த சவுண்ட நம்ம கிரியேட் பண்ண 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 அதை சொல்ல 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 நம்ம உடல்ல மட்டும் இல்ல, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் இருக்கின்ற அந்த எட்டமானத நம்ம என்ன செய்யணும்னா, அது ஒரு வைப்ரேஷன் தானே. அந்த வைப்ரேஷன் எல்லாம், அந்த எட்டம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம விண்டார் பண்ணும் போது அது மொலிகுலஸ்ல இருந்து ஒரு விதமான அலைகளை வீசும். அந்த வீசுகின்ற அலைதான் அதை என்ன சொல்றோம்னாக்கா அவுரா அப்படின்னு சொல்றோம். அப்ப நமக்குள்ளையும் அந்த அணுவானது சுழற்சி கொண்டே இருக்கின்றது. அந்த அணுவினானது ஒரு சுழப்புல மூல புள்ளியாக நமக்குள்ள இயங்கிக்கொண்டே இருக்கின்றது. அந்த மூல பொருள் எங்க இருக்கின்றது அப்படின்ற சப்ஜெக்ட் நாளையிலிருந்து ஆரம்பிக்க போறோம். நாளையிலிருந்து முழுக்க முழுக்க இந்த வாழைத்தாய் மட்டும் இல்ல, இந்த வாழை திருப்புர சுந்தரி உங்களுக்குள்ள எங்க இருக்கின்றாலோ அங்கதான் உங்கள் மனம் இருக்கின்றது. உங்கள் மனம் எங்க இருக்கின்றதோ அங்கதான் உங்கள் உயிரானது எங்கிக்கிட்டு இருக்குது. அந்த உயிர் எங்க இருக்கின்றதோ, மனம் எங்க இருக்கின்றாலோ, வாழைத்தாய் எங்க இருக்கின்றாலோ அங்கதான் உங்கள் கர்மா ஸ்டார்டிங் பாயிண்ட், ஆக்டிவேட் ஆகக்கூடிய பாயிண்ட். அது நாளிலிருந்து ஆரம்பமாக போகின்றது. அந்த சப்ஜெக்ட் தான் மூல கனலே சரணம் சரணம். உங்க கர்மா உற்பத்தி ஆகிற இடம் எங்கன்னு நாளைக்கு தெரிஞ்சுக்க போறீங்க. உங்க மனது ஃபங்க்ஷன் பண்ற ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. உங்க உயிர் இயக்கம் எங்க இருந்து ஆரம்பிக்குது என்று தெரிஞ்சுக்க போறீங்க. அந்த மனதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. அந்த மனதிலிருந்து எண்ணம் உற்பத்தி ஆகுறது தெரிஞ்சுக்க போறீங்க. அந்த மனதிலிருந்து எண்ணமாக வர்றதுக்கு முன்னாடிதான் அது கர்மமாக இருந்திருக்கின்றது. இது எல்லா சப்ஜெக்டும் நாளையிலிருந்து ரொம்ப அற்புதமா இருக்க போகுது. போக 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 இன்னும் அற்புதமான விஷயம் நிறைய இருக்கின்றது. ஆக நாளை பொழுது மூல கனலே சரணம் சரணம், முடியா முதலே சரணம் சரணம், கோல கிளியே சரணம் சரணம், குன்றாத ஒளி குவையே சரணம், நீல திருமேனியிலே நினைவாய் நினைவற்றெளியே நின்றேன் அல்வாய், அம்மா வாழை குமரி வருவாய் வருவாய், மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. அன்பர்கள், நம்மளுடைய கர்ம சூத்திரம், கர்ம சுத்தியில பதிவு பண்ணி வந்த உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். நாளை பொழுது வெற்றிகரமாக, ஏன்னா எனக்கு தெரியும் மத்தவங்க எல்லாம் கேட்கலாம், ஆனா 8 எழுத்து மந்திரம் இல்லாம இது அவர்களுக்கு புரியவே ரொம்ப கஷ்டம். அதனாலதான் 8 எழுத்து மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க பண்ணுங்க. எத்தனையோ பேர் காசு கட்டிட்டு கூட ஜபம் பண்ண முடியாம தத்தளிக்கிறாங்க. பிகாஸ் நாட் இனஃப் புண்ணிய கர்மா.
ஒரு 2 நாளைக்கு முன்னுக்கு நான் ரொம்ப வந்து சில பேர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஐ எம் சோ ஃபீல் பேட். வைஷ்ணவி சொன்னிச்சு, ஐ எம் சோ ஃபீல் பேட் மாஸ்டர் அப்படின்னு. நாட் ஓன்லி யூ, எவ்ரிபடி ஃபீல் பேட். Everybody feel bad, but today I feel very good. பாமா அம்மால இருந்து, ஜெயந்தி அம்மால இருந்து, நம்ம சுமட்டி டீச்சர்ல இருந்து, உனக்கு வைஷ்ணவில இருந்து எல்லாரும் 30,000, 40,000, 50,000, 60,000 சாப நிவர்த்தி மந்த்ரா, 8 எழுத்து மந்த்ரா. வா, வண்டர்ஃபுல். நோட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது நான் அப்படியே மெஸ்மரைஸ் ஆச்சேன். வா, நம்ம இவ்வளவு விஷயம் பேசிருக்குமா அப்படின்ட்டு. அப்படியே சாப்டர் எழுதி வச்சிருக்காங்க. உண்மையுமே நம்ம சுமட்டி டீச்சர் எல்லாம் வரைஞ்சி என்னென்னமோ வரைஞ்சிலாம் எல்லாம் சொல்றதெல்லாம் வரைஞ்சிலாம் வச்சிருக்காங்க. அப்படியே அவங்க நல்லா வரிவாங்க. அப்படிதான் இருக்கணும். ஃபைனலா மேபி அடுத்த வருஷம் இந்த வருஷம் செஞ்ச இந்த நோட்ஸ் எல்லாமே மேபி நீங்க எல்லாம் ஒன்றாக இணைந்து ஓகே இதை எப்படி ஒரு புஸ்தகமா ஆக்கலான்னு பிளான் பண்ணி அடுத்த வருஷம் நம்மளுடைய வாழை புஸ்தகம் வெளியாகும் போது இந்த என்ன சொல்லுவாங்க, கர்ம சூத்திரமாகவே ஒரு கர்ம சூத்திர புஸ்தகமே நம்ம வெளியாக்கலாம், பக்தி அடிப்படையாக வைத்து. சரியா அன்பர்கள், நம்மளுடைய பிரார்த்தனைய நம்மளுடைய கர்ம சூத்திர வகுப்பை தொட முடிச்சுக்குவோம். நம்மளுடைய படைவாள் வயிற பகைவருக்கு முன்னாக எடுத்தது வற்றாத அருச்சுனைனாக்கா அது குறையவே குறையாது. எங்கும் வந்து உங்களுக்கு இது புரிஞ்சு வற்றாத அருச்சுனைனா அந்த சுனை அப்படின்னா கரும்புல இருக்கக்கூடிய அந்த சுனை, அது போல நுணுக்குமா எங்கும் நீக்கமர நிறைஞ்சு குறையவே குறையாம இந்த நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் கிராவிட்டி ஃபாஸ்க்குள்ள போக அது உள்ளுக்கு வந்து சுழர்ந்து அதுக்குள்ள இருந்து காத்தோட காத்தா ஆக்சிஜனா லிக்விட்டா கேஸா உயிரினத்தோட பரிணாம வளர்ச்சியா அவளானவள் எங்கும் எங்கிட்டே இருக்கா. இந்த மண்ணுல, உங்க சிலிப்பர்ல, உங்க மோதிரத்துல, உங்களுடைய தோலுல, எல்லா இடத்துலயும் ஆகையனால இந்த சப்ஜெக்ட் நாளிலிருந்து எங்கும் நீக்க மறைஞ்சிருக்கின்ற வாழைத்தாய எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கின்றா. அவள் உங்களுக்குள்ள வந்து எங்க இருக்கிறான்ற சப்ஜெக்ட் நீங்க பார்க்க போறீங்க என்று சொல்லி இன்னைக்கு சொன்ன கொஞ்சம் சப்ஜெக்ட் போதும். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சொல்றேன். சோ அன்பர்கள், நாளை பொழுது உண்மையுமே இதுக்கப்புறம் போக கொஞ்சம் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் கிளாஸ். எல்லாருக்கும் வந்து ரொம்ப, ஏன்னா இத்தனை வருஷமா நான் எல்லாத்துலயும் கேள்வி கேட்டிருப்பேன், மனசு எங்க இருக்கு, மனசு எங்கெங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பேன். நாளையில இருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு மனசு எங்க இருக்குன்ற சப்ஜெக்ட் தெரிய ஆரம்பிச்சோம். அன்பர்கள் 33 பேர் இருக்கீங்க. ஒன்னாவது விஷயம், யாரெல்லாம் இத்தோடு இந்த கர்ம சூத்திரம் வகுப்பு முடிவடைகின்றது. ஏழு நேரம் பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் அன்னை வாழைத்தாயுடைய ஆசீர்வாதத்தால் ஆரோக்கிய, மகிழ்ச்சி, நிம்மதி, செல்வ சௌபாக்கியத்தோடு சுதந்திரமாக வாழ மனதார பிரார்த்தனைகள். இந்த 63 நாள் எப்படி ராமாயணத்துல வானர படைகள் அந்த அற்புதமான சேவைய கர்மத்து மேல மகத்தான சேவையை செய்தார்களோ, அந்த கடல்னு சொல்லக்கூடிய கர்ம சாகரத்து மேல ராம் ஜெய் ஸ்ரீராம்னு எழுதி கல்ல போட்டு அந்த கர்ம சாகரத்தை தாண்டி போனார்களோ பக்தியை கொண்டு, அதே போல 8 எழுத்து மந்திரத்தின் துணை கொண்டு, சாப நிவர்த்தியின் துணை கொண்டு நாம் எல்லோரும், நீங்கள் எல்லோரும் தொண்டாற்ற வேண்டும். மெஸ்மரைஸா எல்லாரும் ஆகிற அளவுக்கு மகத்தான தொண்டு, வெறித்தனமான தொண்டு, புரட்சிகரமான தொண்டு நீங்க வந்து செய்ய வேண்டும். அநேகமா நாளைக்குள்ள சப்ஜெக்ட்ல இருந்து உங்களுடைய மூல கனலானது எங்க இருக்கின்றது, மூல கருப்பொருளானது எங்க இருக்கின்றது, அந்த பராசக்தி எங்க இருக்கின்றது, அந்த மகாசக்தி எங்க இருக்கின்றது அப்படின்ற சூக்ஷ்மமானது நாளைக்கு எத்தனை பேருக்கு தெரிய போதோ தெரியல, எனக்கு எப்படி வரப்போதுன்னே தெரியல. சரியா? சோ எல்லாரும் தயார் நிலையில இருங்க. நாளை பொழுது சந்திப்போம். மறந்துடாதீங்க,
தொண்டாற்ற வேண்டும். அன்பர்கள் 31 பேர் இருக்கீங்க. எல்லாரும் போயிட்டு நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து நம்ம நிறைய வீடியோ இருக்கு, ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் இன்னும் நம்மளுடைய கர்ம சுத்தி ஜபத்துல கர்மசூத்திர வகுப்புல இன்னும் பதிவு பண்ணலையோ, உடனடியா உங்க பெயர், ராசி, நட்சத்திரத்தை புலன மொழியாக வந்து பதிவு செய்யுங்க. டிக்டாக் பயோல என் தொலைபேசி என்ன இருக்கின்றது. அடுத்தபடியாக அன்பர்கள் இந்த 63 நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய குள்ளத்தான் உங்களுடைய மகா சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த வாழை தாயை இருக்கின்றார். நாளை பொழுது ஒரு மனிதனுடைய மனம், ஒரு மனிதனுடைய கர்மா, ஒரு மனிதனுடைய மனதோடைய ஏக்கம், ஒரு மனிதனுடைய மூல கனல் எங்க இருக்கின்றது என்ற சப்ஜெக்ட் ஆனது பக்தியை கொண்டு தெரிஞ்சுக்க போறீங்க என்று சொல்லி ஸ்ரீ மாணவ தர்ம குருகுலால இருந்து உங்கள் அன்புக்குரிய மாஸ்டர் சித் தி வாய்ஸ் ஆஃப் கர்மா விடைபெறுகிறேன். அன்பர்கள் 30 பேரும் நீங்க வந்து வெளியாகும் போது போயிட்டு நம்ம ப்ரொஃபைல வந்து ஃபாலோ பண்ணிக்கீங்கன்னு அன்பு கேட்டுக்கிறேன். ஜெய் ஜெகன்மாதா, சிவாயவசி, ஓம்.